பொன்ராஜ் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து நான் இந்த விவாதத்தை தொடங்கலான் இருக்கேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அடுத்த இந்த அதிரடியின் மூலமாக இந்திய தேர்தல் விவகாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமா? தேர்தல் நெருங்கி இருக்கிற நேரத்தில் இது எது மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை மக்களுக்கிடையே அல்லது மக்களின் பார்வையில் ஏற்படுத்தும்? ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழை சரி செய்யப்பட்டிருக்கிறது, அரசியல் தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது போல, சிலப்பதிகாரத்தில் சொன்னது போல, இன்றைக்கு அந்த அறத்தை கையில் எடுத்து அரசியல் செய்தவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். 5 பேர் கொண்ட பெஞ்சு இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உண்மையிலேயே இது எப்படியெல்லாம் ஒரு பாராளுமன்றத்தை சீட் பண்ணி ஃபினான்ஸ் பில்லில் கொண்டு வந்து எந்த விவாதமுமே நடத்த முடியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கிளாண்டஸ்டைன் எஃபர்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை திருத்தி டிரான்ஸ்பரன்சி தேவையில்லை என்ற ஒரு கிளாஸ் உள்ள கொண்டு வராங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை திருத்தி இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனை கொடுக்குறாங்க. மூன்றாவது கம்பெனிஸ் ஆக்டை திருத்தி நோ நீட் டு டிஸ்க்ளோஸ் ஒரு கிளாஸ் உள்ள கொண்டு வராங்க. கண்டிப்பா இந்த 3 விஷயத்தையும் கொண்டு வந்து 2017 அன்றைய பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி தலைமையில இந்த எலக்ட்ரல் பாண்டை இவர்கள் கொண்டு வந்து இவர்கள் சொன்ன காரணம் என்னென்றால் பிளாக் மணியை ஒழிப்பேன் என்று. அதாவது இவர்கள் என்ன விஷயத்தை காரணத்தை சொல்கிறார்களோ அதற்கு எதிராகத்தான் இந்த 10 ஆண்டுகளிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆர்டிகல் 370 கொண்டு வந்தது கூட ஒரு சின்ன ஒரு வேர்டை மீனிங்கை மாத்தி அந்த மீனிங்கை வச்சுக்கிட்டு 370 அவர்கள் செயலிழக்க வைத்தார்கள். இது போல இவர்கள் கொண்டு வந்த ஃபார்ம் பில்லா இருக்கட்டும், இல்ல எந்த பில்லா இருக்கட்டும், எதுவுமே பாராளுமன்ற விவாதத்துக்கு உட்படுத்தப்படாமல், பாராளுமன்றத்தில் டிபேட் செய்யப்படாமல், இது கொண்டு வந்த சட்டங்கள் இப்பொழுது ஒவ்வொரு தூணாக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணிலே கண்டோம். ஃபார்ம் பில் ஆட்டோமேட்டிக்கா சரிந்து விழுந்தது, பிகாஸ் ஆஃப் விவசாயிகளுடைய போராட்டத்தின் விளைவாக சரிந்து விழுந்தது. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை, ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை சரி செய்திருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எப்படிங்க கிட்டத்தட்ட 20,000 NGOs FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்கு FCRA சட்டத்தை நீங்க திருத்துவீங்களா? 20,000 FCRA NGOs லைசன்ஸை கேன்சல் பண்ணி வெளிநாடுகளில் இருந்து வந்த பணங்களை வைத்து அனாதை ஆசிரமங்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கிட்டத்தட்ட 20,000 NGOs இன்றைக்கு அனாதை ஆசிரமத்தை நடத்தக்கூட வழி இல்லாமல் ஒரு ஏழை குழந்தைகள், அனாதை முதியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு NGOக்கள் இன்றைக்கு நடத்துவதற்கு கூட சிரமப்பட்டு இன்றைக்கு சிக்கலில் சீர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு FCRA ஆக்டை நீங்க மாத்தி இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போலித்தனத்தை உருவாக்கி ஒரு அரசியல் கொள்ளையை அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது? PM கேர் ஃபண்டு யாரு? எந்த கொஸ்டின் கிடையாது, RTIல கேள்வி கேட்க முடியாது, நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு NGO சொல்ல முடியுமா? ட்ரஸ்ட் ஆக்ட் தானே பதிவு பண்ணியிருக்காங்க PM கேர் ஃபண்டு. அப்ப பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுன்னு நான் ஒன்று ஆரம்பிக்கலாமா? நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாமா? பிரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கலாமா? இதே ஆக்டில் ஆரம்பிச்சு நம்ம வசூல் பண்ணலாமா? அப்ப இண்டஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர்ன்ற பேரை யூஸ் பண்ணலாமா? ஒரு ட்ரஸ்ட் யூஸ் பண்ணலாமா? அதை சுப்ரீம் கோர்ட் சரின்னு சொல்லிடுச்சு. இன்றைக்கு ஏதோ ஒரு தெய்வ கடாட்ச ஏதோ அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் போல தெரிகிறது. அவர்கள் இதை செட்டசைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இத்தனை பாண்டு கிட்டத்தட்ட 16,500 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விற்கப்பட்டிருக்கிறது. அதுல 12,000 பாண்டுகள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 6,565 கோடி பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கிறது, கிட்டத்தட்ட 55%. அப்ப பிஜேபிக்கு மட்டும் சென்றிருக்கிறது. அப்ப நீங்க காங்கிரஸுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது.
அதாவது 2013-14 காங்கிரஸுக்கு வந்து 594 கோடி கிடைச்சது. ஏதாவது எப்ப 10 வருடம் UPA 1 UPA 2 ஆண்ட காலத்துல 598 கோடி. அதே நேரத்துல பிஜேபிக்கு 673 கோடி கிடைச்சிருக்கு. அது நீங்க அடுத்து 2018-19 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2410 கோடி பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு 918 கோடி. 2021-22 1033 கோடி பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு 236 கோடி. 2022-23 1300 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல மட்டும் வந்திருக்கு. மற்ற வழியில வந்த பணம் 2360 கோடி பிஜேபிக்கு. காங்கிரஸுக்கு 171 கோடி தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்திருக்கு. 452 கோடி வந்து மொத்த வருமானம் அவர்களுக்கு. அப்ப இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎம்சிக்கு 325 கோடி, பிஆர்எஸ்க்கு 529 கோடி, டிஎம்கேக்கு 186 கோடி, பிஜேடிக்கு 152 கோடி, டிடிபிக்கு 34 கோடி, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 0, அகாலிதளுக்கு 0. அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆளக்கூடிய கட்சி, ஒரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சிய ஆர்டிஐ ஆக்டர்ஸ் எல்லாம் காசாக்கி இருக்கிறார்கள், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாம் காசாக்கி இருக்கிறார்கள், இன்கம் டாக்ஸ் சட்டத்தை வளைத்திருக்கிறார்கள். வளைத்து இது தன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதன் காரணமாக எஸ்பிஐ டேட்டா அவர்களுக்கு ஆக்சசிபிள். அப்ப எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவே தெளிவா சொல்லுது, ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த கார்பரேட்டுகளுக்காக உருவாக்கப்பட்டது. விற்கப்பட்ட டினாமினேஷன்ஸ்ல 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபாய் டினாமினேஷன்ல அதிகமாக விற்கப்பட்ட டினாமினேஷன் 1 கோடி ரூபாய். அப்ப இதுல அதிகமாக பலனெடுத்தது பிஜேபி என்ற கட்சி. அப்ப இத்தனை ஆட்சி அதிகாரத்தை வைத்து இது வந்து ஒரு ஆம்டிஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கு 25 லட்சம் கோடி கார்பரேட்டுடைய லோனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்ப வாங்கியது 6559 கோடி. இது வந்து வெள்ளையா வந்த பணம். இதுல கருப்பு பணம் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியாது. இவர்கள் எதை சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல, கருப்பு பணத்தை பிளாக் பண்ணிய ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்யை எப்படி ஒழிப்பேன்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியுமா அவங்களால பதில்? அப்ப இவர்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய அனைத்துமே எதை சொல்கிறார்களோ அதற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இன்றைக்கு நம் கண் முன்னே நிற்கிறது. இதுதான் வந்து பிஜேபியுடைய இது. எந்த விதமான பார்லிமெண்டரி டிஸ்கஷன், ஒரு டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் கிடையாது, ஒரு டிபேட் கிடையாது, ஒரு இது கிடையாது. அப்ப ஒரு சாதாரண என்ஜிஓவை நீங்கள் ஒழிக்க முடியும், ஆனா நீங்க உருவாக்கிய பிஎம் கேர் ஃபண்டை ஒழிக்க முடியாது. நீங்க உருவாக்கிய எலக்ட்ரல் ஃபண்டை வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது, எதுவும் கிடையாது. இது என்ன சார் நியாயம்? இது டெமோக்ரஸி? அது நம்ம பேசுவோம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகின்ற மாதிரி கடைசி காலகட்டத்துல இது அறம் கூற்றாக இருக்கு. ஆனா இவர்களுக்கு இதெல்லாம் சுஜிபிங்க. 6500 கோடி எல்லாம் பிஜேபிக்கு சுஜிபி. 25 லட்சம் கோடியில 10% கணக்கு வச்சா எவ்வளவு ஆச்சு? 2.5 லட்சம் கோடி ஆச்சு. சரி, சோ 6500 கோடி வந்து ஜிஜிபி. சோ இதெல்லாம் இனிமே வெளியே வரணும். எந்தெந்த கம்பெனி 25 லட்சம் கோடி தள்ளுபடி பெற்ற எந்த கம்பெனிகள் எல்லாம் இவர்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் அட்வான்ஸ் பணமாக, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாகன்றது இனிமே தான் வெளியே வரணும். சார் பேசுவோம். பொன்ராய் சார், முதல் கட்ட கருத்து மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓபனரா இருக்கு. சரி, நம்ம அடுத்தடுத்து இந்த விவகாரங்களை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்குறேன். முதல் கட்ட கருத்தில் ஒரு விளக்கமாக எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது, அதிகபட்சமாக இந்த தேர்தல் பாண்டு மூலமாக பெனிஃபிஷரி, அதாவது பலனடைந்தவர்களில் பிஜேபி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். தேர்தல் நெருங்குவதற்கு அந்த நாட்கள் நெருங்கியது, கவுண்டவுன் சொல்லக்கூடிய அந்த கால பீரியடு நெருங்கி வருது. இப்போது பாரதிய ஜனதாவுக்கு இப்போ இந்த தீர்ப்புகளெல்லாம் பொதுமக்களிடத்தில் எது மாதிரியான விவாத பொருட்களை ஏற்படுத்தும்? தற்போது விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு பெரிய சிச்சுவேஷனில் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளும் மைய அரசுக்கு இது எந்த மாதிரியான அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறீங்க? இது வந்து உண்மையில பார்க்க போனா அது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு அவர்களது ஃபெயிலியரினுடைய ரிசல்டன்ட் அவுட்கம் தான் நான் பார்க்குறேன். பாராளுமன்றத்தை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு எந்த விதமான டிபேட்டும் டிஸ்கஷனும் இல்லாமல் அனைத்து இம்பார்ட்டன்ட் பில்ஸ் அவங்க எதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அத்தனையுமே அவங்க எந்த டிஸ்கஷனுக்கும் டிபேட்டுக்கும் இடம் கொடுக்கல. டெமோக்ரஸி அங்க வந்து செத்து விட்டது. அப்ப பாராளுமன்ற ஜனநாயகம் கொல்லப்படும் பொழுது விவசாயிகள் ரோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது. மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் ரோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது. என்றைக்கு மக்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய எம்பிக்களுடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறதோ, அவர்களது குரல் கேட்கப்படவில்லையோ,
அவர்களது விவாதங்களுக்கு மதிப்பில்லையோ, அவர்களது குரலுக்கு அங்க வந்து பதிலளிக்கவில்லையோ, இதுவரைக்கும் ஒரு கேள்விக்கு கூட பதிலளிக்காத பிரதமர் தான் 10 ஆண்டு காலம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஸ்வகுரு என்று போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதமர். ஒரு கேள்விக்கு கூட பதிலளிக்கல, ஒரு பிரஸ் கூட பார்க்கல. ஒரு ஜனநாயக மாண்புகளின்படி பாராளுமன்றத்தை வணங்கிவிட்டு உள்ளே வந்தவர் அந்த பாராளுமன்றத்தையே முடக்கிவிட்டார், புது பாராளுமன்றம் கட்டிவிட்டார். ஓகே, இதுதான் இவர்களது. அப்ப என்னன்னா, இவர்கள் எதை சொல்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்தாக நமக்கு தெரிகிறது. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அனைத்து பில்லுகளிலுமே இவர்கள் வந்து ரொம்ப விவரமா செய்யறாங்க. ஆனா அதுக்கு சரியான ஒரு டீம் இருக்கு அவங்ககிட்ட. எதெல்லாம் வந்து மறைத்து, இதெல்லாம் வந்து ஒரு முலாம் பூசி ஜனநாயகத்தின் போர்வையில இப்ப நீட்டு கொண்டு வருவதற்கு காரணமே நாங்கள் தகுதியின் அடிப்படையில கொண்டு வர போறோம், தகுதியான மருத்துவர்கள் உருவாக்க போறோம், வந்து மருத்துவ படிப்பை வந்து கேபிடேஷன் ஃபீஸை ஒழிச்சு நாங்க அதை விட ஃபீஸை குறைக்க போறோம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறோம்னு சொன்னதுல நீட் பிஜிக்கு இவர்கள் வந்து 0% வச்சதிலேயே இவர்கள் தெரிந்து விட்டது, இவர்களது வண்டவாளம் வெளிப்பட்டு விட்டது. ஏதாவது கேபிடேஷன் ஃபீஸை விட ஃபீஸே அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. இவர்கள் எத்தனை எய்ட்ஸ் வேணாலும் கட்டலாம், ஆனா சாதாரண மனிதன் அங்கு படிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் இவர்கள் கிளாண்டஸ்டைன் வழியில, அதாவது மறைபொருளாக இவர்கள் வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்து அதற்கு தங்க முலாம் பூசி, இதை வந்து நாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு மீடியா, அதாவது போலி மீடியான்னு எல்லாரும் சொல்றாங்க, அந்த மாதிரி மீடியாக்கள் ஊதி பெரிதாக்கி இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்களே ஒழிய, இன்றைக்கு நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், இவிஎம்க்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கட்டும், மற்ற சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும், ஃபார்ம் பில்லுக்கு நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து போராட்டங்களினுடைய உண்மையான தன்மையை எல்லாம் மறைத்து இது யாரால தூண்டிவிடப்படுகிறது என்று சொல்லி அதற்கு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். பெர்செப்ஷன் கிரியேஷன், கிரியேட்டிங் தி பெர்செப்ஷன். அப்ப இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இதன் மூலமாக பிம்பங்களை கட்டமைத்து மீண்டும் 400 இடங்களிலே ஜெயித்து விடுவோம் என்று சொல்றார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 மெம்பர் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அரசியல் சாசன பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இவிஎம்க்கு கொடுத்த ஒரு சம்மட்டி அடியாக நான் பார்க்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, voters right to know prevails அப்படின்னு இருக்காங்க. voters right to know prevails என்ன அர்த்தம்? வாக்காளர்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி ஃபண்ட் வருது என்பதை பற்றி தெரியக்கூடிய உரிமை இருக்கிறது, அதை தடுக்க முடியாது என்று சொன்ன இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 மெம்பர் ஜட்ஜ், இவிஎம்ல நான் போடக்கூடிய ஓட்டு இவருக்குத்தான் விழுந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து அந்த பேலட் பேப்பர்ல, விவிபேட்ல வரக்கூடிய பேலட் பேப்பர்ல தெர்மல் பிரிண்டரை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வைத்து அதில் ஒழுங்கான 5 வருடங்களுக்கு அழியாத லேசர் பிரிண்ட் அவுட்டை வைத்து அந்த பேலட்டை எடுத்துட்டு போய் போடுவதற்கு ரைட் இருக்கு என்ற வாதத்தை சுப்ரீம் கோர்ட் முன்பாக வைப்பதற்கான இது பிரசிடென்ஸ் வந்து இந்த தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். இந்த தீர்ப்பு வந்து ரைட் டு நோ பிரிவைல்ஸ் இல்ல, ரைட் டு வோட், யாருக்கு நான் ஓட்டளித்திருக்கிறேன் என்பதை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை, ஆத்தென்டிசிட்டி எனக்கு வேணும்னா இன்றைய இவிஎம் மெஷின்கள், இன்றைய விவி பேட்ல இருக்கக்கூடிய தெர்மல் பிரிண்ட் அவுட் நீக்கப்படணும். அது வந்து இல்ல இது முடியாதுன்னு சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னா தூக்கி எறிந்து விட்டு மேனுவல் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மேனுவல் சிஸ்டம் இருக்கும் பொழுது 3வது நாள் ரிசல்ட் வந்துச்சு, இவிஎம் வந்த பிறகு 1 மாசம் 2 மாசம் கழித்து தான் ரிசல்ட் வருது. டெக்னாலஜி கிடையாது, டெக்னாலஜி அடாப்ஷன் கிடையாது. இந்த இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட். அதனால இந்த தீர்ப்பை இவிஎம்-ஐ ஒழிப்பதற்கான ஒரு அடிப்படை தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இது வந்து ரைட் டு நோ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது டிரான்ஸ்பரன்சியை மறைக்குது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். சோ இப்படி அனைத்து கட்டங்களிலுமே இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். எதிர்கட்சிகள் குறிப்பாக எப்படி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த போராடி இதை வென்றார்களோ, அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் சரி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் இவிஎம்மிற்காக இன்றைக்கு களத்தில் இறங்கி வழக்கறிஞர்களும் டெக்னோகிராட்ஸும் போராடி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியினுடைய வீதிகளில். இன்றைக்கு நான் வந்து ஒரு அறைகோள் விடுகிறேன், ஒரு நாள் குறித்து அனைத்து வாகனங்களும் தெருவிலே நிறுத்தப்பட வேண்டும். 1 வாரம் இவிஎம் ரிப்பீல் பண்ற வரைக்கும் விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால்தான் இந்த ஜனநாயக முறைப்படி
நம்ம வந்து ஜனநாயகத்தின் பாதை நன்றி பொன்ராய் சார். உங்களுடைய இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நேரம் கருதி உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன் வேண்டும். இது தீர்வு கிடைக்கும். இது வந்து இந்த தீர்ப்பு சிறப்பு மிக்க தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன்.